நான் சொல்கிறதுங்க, ஜாக்டோஜி அமைப்பு, அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் கடந்த 22ஆம் தேதியிலேருந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 9 அம்ச கோரிக்கை. பழைய பென்ஷன் திட்டத்தை கொடுங்க, சம்பளத்தில் முரண்பாடு இருக்குது, சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க. ஒரு அமைப்பு போராட்டம் நடத்துவது ஜனநாயகத்தில் இயல்பு. நான் கேட்குற இந்த அரசை அம்மா அரசு அம்மா அரசுன்னு சொல்கிறீங்கல்ல, இதே புரட்சி தலைவி அம்மா தான் 2016 நான் சட்டமன்ற உறுப்பினர், அம்மா சிஎம் 110 பேசுகிறாங்க. ஜாக்டோஜி அமைப்பினுடைய முக்கிய கோரிக்கை பழைய பென்ஷன் திட்டத்தை நான் கொண்டு வருவேன்னு சொல்லி பேசி ரெக்கார்டாக இருக்குது. அம்மா படத்தை வச்சுக்கிட்டு அம்மா அரசுன்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் 110 பேசினதை ஏன் நடைமுறைப்படுத்துறதுக்கு இவ்வளவு தயக்கிறீங்க? சொல்லி மத்திய அரசுகிட்ட சொல்லி மாநில அரசு துணிச்சலாக ஒரு நடவடிக்கை எடுத்து சுமூகமாக பேச்சுவார்த்தையில் தீர்த்து வச்சா அரசுக்கு நல்லது, இவங்க ஜாக்டோஜியோவுக்கு நல்லதுன்றதே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கருத்து. வழக்கு போட்டிருக்காங்களா? அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க. ஏங்க, வழக்கு போடுறது பெரிய விஷயமே இல்லை, சும்மாவே சாதாரணமாக போடுவீங்க. இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்குது, போடுங்க, போட்டு பாருங்கள். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் என்ன குட்டிக்காரன் அடித்தாலும் மாற்றி போட முடியாது. பை எலெக்ஷன் நடக்குதோ நடக்கலையோ அது எனக்கு தெரியாது. 20 தொகுதிக்கு 2 வருஷமாக எம்எல்ஏ இல்லை. அங்கே போய் அந்த தொகுதி மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு யாரும் இல்லை. உள்ளாட்சி அமைப்பு இல்லை, எம்எல்ஏ கிடையாது, எம்பிக்கள் இல்லாத மாதிரி தான் இருக்காங்க. இப்போ இந்த நிலைமையில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வரப்போது, அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். சரியான பாடத்தை இந்த அண்ணாதிமுகவை கொடுப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புத்தி வரும். மருத்துவமனையில் இருந்தபோது பிரதமர் பார்க்காததுக்காக பிரதமர் விசாரணை கொண்டு வரணும்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், எங்கள் சின்னம்மா 33 வருஷமாக அம்மாவோட இருந்தாங்க. ஒரு சகோதரி மாதிரி இருந்து பார்த்துக்கிட்டாங்க. பார்த்து நல்லா இருந்தவங்களவே ஒரு சந்தேகம் பண்ணி அம்மா சாவில் மர்மம்னு சொல்லி அவங்கள குற்றவாளியாக்குனீங்க. ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிச்சிங்க. 3 மாதத்தில் அறிக்கை தாக்கல் பண்ண சொன்னீங்கல்ல. எங்கள் சின்னம்மா குடும்பத்தை ஒழிக்கணும்னு தானே அவ்வளோ வேகம் காட்டினீங்க. உண்மையிலேயே தப்பு நடந்திருந்தா மத்திய அரசு மாநில அரசு உங்ககிட்ட இருக்கும்போது 3 மாதத்தில் இல்லை 1 மாதத்துலேயே விசாரணை முடித்து எங்களுக்கு தண்டனை கொடுத்துருப்பீங்கல்ல. ஏன் 2 வருஷம் எடுக்கிறீங்க? அப்போ அம்மா சாவில் மர்மம் இல்லை, இயற்கை மரணம். இயற்கை மரணம்னு இப்போ டிக்ளேர் பண்ணால் சின்னம்மா குடும்பத்துக்கு இப்பயே நல்ல பேர் இருக்குது. அண்ணன் டிடிவி தினகரனால் இன்னும் நல்ல பேர் வரும்ன்றதுக்காக விசாரணை முடிக்காமல் காலம் கடத்திக்கிட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் மட்டும் இல்லை, வந்திருக்கிற துணை ஜனாதிபதி, மத்திய அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், திரு ஸ்டாலின் உட்பட எல்லாத்தையும் விசாரிங்கன்ற ரைட்டா. அவர் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்றாரு, நான் ஸ்டாலின் உட்பட எல்லாத்தையும் விசாரிங்கன்ற. விசாரித்து எங்களுக்கு நல்ல முடிவை சொல்லுங்கள். அம்மா சாவில் மர்மமா இல்லையா, இயற்கை மரணமா இல்லை இதான்றதை நீங்கள் விசாரணை செஞ்சு எங்களுக்கு சொல்ல வாங்க. இன்னைக்கு கலையும் நாளை கலையும்லாம் சொல்ல முடியாது. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தோத்தாங்களாக்கு கலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு நாளைக்குலாம் சொல்ல முடியாது. நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு இறுதி கெடு. அது வரைக்கும் அவங்க நல்லா சந்தோஷமாக இருந்துக்கலாம், நல்ல வேண்டிய சலுகைகளை வாங்கிக்கலாம், அரசு வாகனத்தை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பிறகு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சரியான பாடத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்மா தொகுதியில் அண்ணன் டிடிவி தினகரன் மிக மோசமான நிலைமையில் ஓட்டு வாங்கி தோப்பாண்டு கருத்து கணிப்பு சொல்லிச்சு. தந்தி டிவி சொல்லிச்சு, எல்லா டிவியும் சொன்னீங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் குக்கர் சின்னத்தை எடுத்து போய் மிகப்பெரிய கட்சிகள்லாம் டெபாசிட் இழக்க விட்டது அண்ணன் டிடிவி தினகரன்றது நாங்கள் ஜெயிச்சு நிரூபித்தோம். ரைட்டா. இப்போ நீங்கள் ஊடகங்கள் வாயிலாக உங்களுக்கு வேண்டிய டிவிகளை வச்சு கருத்து கணிப்புன்றது ஒரு திணிப்பை நீங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறீங்க. சொல்லிக்கிங்க, பத்திரிக்கையை எழுதிக்கிங்க, பரவாயில்ல. நாங்கள் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறும்.
பேச்சுவார்த்தை நடத்துறவங்கிட்ட நடத்துகிறாங்க. ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார் எங்கள் துணை பொதுச் செயலாளர். மாநில கட்சிகளோடு தான் கூட்டணி. வந்தால் நல்லது, வராட்டி தனிச்சு நின்று நாங்கள் போட்டியை சந்திப்போம். வழக்கு தீர்ப்பு சொல்லி ஆகணும், அடுத்த மாதத்துக்குள்ளே தீர்ப்பு வந்தாகணும். ஆனால் நீதிமன்றத்தை இன்றைக்கி நான் நம்புகிறேன். தப்பு செய்யாத தங்கத்தமிழ் சொல் உட்பட 18 எம்எல்ஏக்கள் எம்எல்ஏ பதவி காலி. திமுகவுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை வரக்கூடாது என்று மாற்றி ஓட்டு போட்ட திரு ஓ பன்னீர்செல்வம் உட்பட 11 எம்எல்ஏக்கள் இன்றைக்கி எம்எல்ஏ மந்திரி. சட்டம் கண்ணை திறந்து பார்க்கணும், இது தவறா அது சரியான்றத. அதில் இந்த 11 பேர் மீது வழக்கு சரியாக தீர்ப்ப சொன்னால் நல்லதுன்றதே எங்களுடைய அபிப்பிராயம். இனிமேல் ஸ்லீப்பர் செல்லுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி தோல்வி யாருக்கு இருக்கோ அதுக்கு பிறகு ஸ்லீப்பர் செல் வெளியே வரும். தம்பித்துறை எங்களுக்கு ஸ்லீப்பர் செல்லே கிடையாது. அவர் தனிப்பட்ட முறையில் பிஜேபி கூட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. திரு பொன்னையன் அதிமுக பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தால் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் கேட்குறேன், கேசி பழனிசாமி ஒரு டிபேட்டில் பிஜேபி கூட நான் ஒரு காலம் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு டிபேட் டைம்லேயே கட்சி விட்டு நீக்கினீங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, கொள்கைபரப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் உங்கள் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் திரு ஓபிஎஸ் இபிஎஸ் அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்போ ஒன்று பிஜேபியோட கூட்டணி இருக்குன்னு சொல்கிறீங்களா இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஓப்பனாக பேசுங்க. அவங்க 2 பேரும் ஓப்பனாக பேசிட்டாங்க, நீங்கள் ஏன் பேச மாட்டேன்றீங்க? பயம். நாங்கள் சொல்கிறது அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதி செய்யப்பட்ட கூட்டணிங்க. இது யாராலும் மாற்ற முடியாதுங்க. இவங்களே நினச்சாலும் மாற்ற முடியாது. மாற்றினா மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு அதிமுக வரும் பிஜேபியினால். சார், அம்மா டெத்துக்கும் ஸ்டாலின் விசாரிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? ஏன் விசாரிக்கணும்? அவர் பிரைம் மினிஸ்டர் விசாரிக்க சொல்கிறாருல, அவரும் போய் ஆஸ்பத்திரியில் பார்த்தார்ல. ஸ்டாலினி விசாரித்து கேளுங்க, என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. இதில் என்ன இருக்கு? நான் பிரைம் மினிஸ்டர் எல்லாத்தையும் கூப்பிடுங்கன்றேன். நான் எங்களுக்கு தேவை நியாயமான தீர்ப்பு. அம்மா இயற்கை மரணம்னு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அம்மா சாவில் மர்மம்ன்றீங்க. விசாரணை கமிஷன் வச்சுருக்கீங்க, 3 மாதத்தில் முடிக்கணும், முடிக்கலை, 2 வருஷம் ஆகி போச்சு. வேகமாக முடிச்சு எங்களுக்கு தீர்ப்பை சொல்லுப்பான்ற. நாங்கள் மக்களுக்கு தெரியட்டாது. சார், தேர்தல் ஆணையம் குக்கர் சின்னம் தொடர்ந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வருகிற நாடாளுமன்றத்தில் குக்கர் சின்னம் கிடைக்காத பட்சத்தில் எந்த சின்னத்தில் நீங்கள் போட்டிடுறது? 100% எங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் குக்கர் சின்னம் கிடைக்கும். கிடைச்ச பிறகு நாடாளுமன்றத்தில் அதிகமாக ஜெயிச்சு அதிமுக ரெட்டலையும் கையில் எடுப்போம். எடுத்த பிறகு அதிமுக ரெட்டலையை வச்சு ஆட்சி நடத்துவோம். சார், அதிமுக அமைச்சர்கள் சில பேர் டிடிவியை சந்திக்க முயற்சிக்கிறாங்கன்னு சொல்லி பத்திரிகை செய்தி வருது சார், உண்மையா? பத்திரிகை செய்தி நானும் படித்தேன், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன் முயற்சி செய்கிறவங்க நிறைய பார்த்து போகட்டும், இதில் என்ன இருக்குது? தப்பு இல்லையே. ஆனால் இன்றைக்கி பார்த்தேன் ஒரு வாட்ஸ்அப் செய்தி, நாடாளுமன்ற தேர்தலில் வேலுமணியோட அண்ணன் ஒரு சீட்டு கேட்குறாராம், எடப்பாடி பழனிசாமி மகன் ஒரு சீட்டு கேட்குறாராம், சம்பத் மகன் ஒரு சீட்டு கேட்குறாராம், இவர் நம்ம ஜெயக்குமார் மகனும் கேட்குறாரா, அப்புறம் நம்ம சிவி சண்முக அண்ணன் ஒன்று கேட்குறாரா, வீரமணி அவங்க அண்ணன் ஒன்று கேட்குறாரா. பார்த்தேன் பட்டியல், அமைச்சர்களுக்கே 40 தொகுதியும் சரியாக போகும்போலுக்கு. அப்போ அதிமுககாரில் எங்கே போக வேண்டியது இல்லை. அதுதான் நான் இவங்களுக்குள்ளே தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய தொண்டனோ பொறுப்பாளர்களோ அதிமுகவில் இல்லைங்க. இவங்க நிர்வாகம் சரியில்லைங்க. அதிமுக அரசு மீது கோபத்துக்கு காரணமே யாருமே தலைமை பொறுப்புக்கு ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறாங்க. அதை சொன்னால் புரிஞ்சுக்கிறவும் மாட்டோம்ன்றாங்க. புரிஞ்சுக்கிட்டு விளையுங்கப்பா, நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சியும் கட்சியும் வளர்த்த முடியும்னு சொன்னால் புரிஞ்சுக்கிறல. தேர்தல் தோல்விக்கு பிறகு தான் அவங்களுக்கு அந்த நடைமுறை என்னன்றது தெரிய வரும். அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெரிசுன்றதை அப்போ புரிஞ்சுக்கிடுவாங்க. நாங்கள் மாநில கட்சிகளோடு தான் கூட்டணின்னு சொல்லிட்டோம். மாநில கட்சிகள் எல்லா கட்சிகளும் இருக்குது. திமுகவில் ஒரு செட்டு போய் சேர்ந்துட்டீங்க, பரவாயில்ல. அது இல்லாமல் சேராத கட்சிகள் நிறையா இருக்குது. இருக்கிற கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சேர்ந்து நாங்கள் மாநில கட்சிகளில் சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடுவோம்.
வராட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனிச்சு நின்று மிகப்பெரிய வெற்றியை பெறுவேன் நான். அந்த முடிவு தவறான முடிவுன்றது எல்லாருடைய கருத்து. ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுடைய இதை பார்க்கும்போது ஒரு மேல் ஜாதிக்கு அதை சலுகை காட்டக்கூடிய இதில் வந்து பிஜேபி கொண்டு வந்திருக்கு. பார்லிமெண்ட்லேயே இருவேறு கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. அந்த நிலைப்பாடு தேவையில்லை. அதே தேர்தலுக்கு 3 மாதத்தில் இருக்கும்போது இந்த சட்டத்தை கொண்டு வர்றவர் ஏன் ஜெயிச்சதுமே வந்து கொண்டு வந்திருக்க வேண்டியது? 5 வருஷத்தில் பலன் கொடுத்துருக்கலாமே. இன்னைக்கு கொடுத்து நீ என்ன பிரயோஜனம்?